முன்னெல்லாம் துணைக்கு யாரும் இல்லாம தனியா வருவேன், தனியா உட்காந்து சாப்பிடுவேன். இப்ப நீ வந்ததால எனக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்குப்பா. எனக்கும் தானே. இங்கே எல்லாரும் என்ன ஒதுக்கி தள்ளுறப்ப நீங்கள் மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க. ஒரு மனுஷன் அதிகப்படியாக அவனோட வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியதே சக மனுஷனை தான் இல்லை? சரியா சொன்னீங்க தம்பி. பார்க்க சின்ன வயசு பையனா இருந்தாலும் நல்ல பக்குவமா பேசுறீங்க. தம்பி, நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் இருக்கு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நான் போதுண்ணே. சாப்பிடுங்க தம்பி. இல்லை போதும், சாப்பிடுங்க. எடுத்துங்க. வணக்கண்ணே. ஏய் வணக்கண்ணே. சாப்பிட்டு சீக்கிரம் வந்து இருக்கிற வேலையை பார்க்காம இங்கடா நின்னு வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. தம்பி, நாம கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தா அவனுக்கு மூக்குல வேர்க்கும் போல. சனி நாட்டம் வந்திருக்கான்ப்பா. இன்னைக்கு நான் சொன்ன வேலையை முடிக்காம ஒரு பய வீடு போய் சேர முடியாது. நிக்கிறானுங்க பாரு. ஏய், போய் வேலை பாருங்கடா. போ 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 போடா. இது என்னங்க அநியாயமா இருக்கு? சாப்பாட்டு நேரத்தில் கூட யாரும் யாரு கூடயும் நின்று சகஜமா பேசக்கூடாதா என்ன? அப்போ கூட அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா என்ன? இதெல்லாம் ரொம்ப ஓவர். தம்பி, நீ பேசுனது அவன் காதுல விழுந்துச்சுன்னா வந்து 7:30 கூட்டுருவான். சும்மாவே உங்க மேல கண்ணா இருக்கான். எதுக்கு நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது? பேசாம சாப்பிடுங்க தம்பி. இப்படியே பொறுத்து பொறுத்து போங்க. அட, சாப்பிடுங்க தம்பி. என்னடா சரவணா, பந்திக்கு முந்திட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி தெரியுது. சொன்ன வேலை இன்னும் முழுசா முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு என்னடா தீவனம் வேண்டி கிடக்கு? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் திட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன டியூட்டி ஹவரில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன்? லஞ்ச் ஹவரில் தானே சாப்பிட்றேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நோய் நிற்கிட்டு. என்ன கேவா சார், பையன் ரொம்ப தான் குரல வஸ்துறான். இவன் உன் கூட தானே பேசுறான், உன் கூட தானே சாப்பிட்றான். அப்பெல்லாம் நான் யாருன்னு சொல்லி வைக்கிறது இல்லையா? கீச்சு மூச்சுன்னு சத்தம் கொடுத்தா அப்புறம் அவனுக்கு சங்கு இருக்காதுன்னு சொல்றது இல்ல? ஏதோ தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாரு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்காது தம்பின்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். ஐயா, நீங்க எதுக்கே தேவையில்லாம இந்த ஆள்கிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு? தம்பி, நீங்க பொறுமையா இருப்ப. ஏய், என்ன மரியாதைலாம் குறையுது? என்ன, நான் யாருன்னு மறந்து போச்சா? நீங்க வேலை செய்யற சாதாரண லேபர். ஆனா நான் உன்னோட சூப்பர்வைசர். உன் மொத்த குடுமி என் கையில. புடிச்சு ஆட்டினேன்னு வச்சுக்க, தாங்க மாட்ட. இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய இதுவா வேணாலும் இருந்துட்டு போ. நீ சொல்கிறத கேட்டு செய்கிறது எல்லாமே டியூட்டி ஹவர்ஸில் மட்டும்தான். மற்றபடி லஞ்ச் பிரேக்லேயும் டீ பிரேக்லேயும் என்னை அதிகாரம் பண்ணுற உரிமை உனக்கு கிடையாது. புரியுதா? நானும் போனா போதுன்னு விட்டா ஓவரா பேசுற. எலவட்ட திமிரு.